வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு க்ரீன் டீ செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு க்ரீன் டீ ஒரு பாக்கெட்டு, புதினா இலைகள் கொஞ்சம், இந்த அளவுக்கு ஒரு லெமனு, இந்த சைஸுக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் 2 நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சமாக வெந்தயம், மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, சப்ஜா விதைகள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டுக்கணும். இந்த அளவுக்கு பட்டை. லெமன் 1 2 கட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இனி அடுத்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பட்டையை போட்டுக்குவோம். இந்த 1/4 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் இப்போ போட்டு நல்லா பாதியாக ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அதோட அந்த இடித்து வச்ச நெல்லிக்காயை போட்டுக்குவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை உடனே போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கொஞ்சம் ஆறவும் போடணும். இதை இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆறி இருக்குது. இந்த டீயை அப்படியே போடக்கூடாது, இதை கட் பண்ணி போடுவோம். ஏன்னா இதில் உள்ள துணி அவ்வளோவா நல்லது கிடையாது. இந்த சமயம் இந்த புதினா இலையை போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கணும். நம்ம நார்மலாக க்ரீன் டீ தயாரிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட வேண்டாம். 1 மணி நேரம் நடக்கிறவங்களுக்காக இந்த வெந்தயம், சீரகம், சப்ஜா விதை இதெல்லாம் போட்டுக்கணும். அப்போ தான் உடம்பு சூடாக தடுக்கும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதில் இருக்க நெல்லிக்காயை நம்ம சும்மாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சப்ஜா விதையை ஊற வச்சதை போட்டுக்குவோம். இது எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும்.